ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் டுட்டோ டெக் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜிஎஸ்டினா என்ன, ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்துறது வந்து ஒரு சில வதந்திகள்லாம் பரவிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி ஜிஎஸ்டி பற்றி நம்மளுக்கு இன்னும் தெளிவாக தெரியல. இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ClearTax டீம் வந்து எப்படி சொல்யூஷன் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டுட்டோ டெக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க. கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி ClearTaxை பற்றின நிறைய வீடியோ போட்டிருக்கேன். அதில் இன்வாய்ஸிங் எப்படி பண்ணுறது, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன், அதே மாதிரி ஜிஎஸ்டி ஃபைல்லாம் வந்து ClearTax மூலிமா எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டினா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இதை பற்றி தெரிஞ்சுக்கணுனாக்கா டேக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ்னு ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். இதில் வந்து டைரக்ட் டேக்ஸ்னு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேரடியாக அரசாங்கத்துக்கு நம்ம செலுத்தக்கூடிய வரி தான் டைரக்ட் டேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ், நீங்கள் நேரடியாக சம்பாதிச்சு அதை டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிங்கனாக்கா அது டைரக்ட் டேக்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ்னாக்கா என்னன்னாக்கா, உங்களுடைய டேக்ஸ் அமௌண்ட்டை வேறொருத்தர் மூலிமா கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிங்கனாக்கா அது இன்டைரக்ட் டேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கடையில் ஒரு பொருள் வாங்குறீங்கனாக்கா அதுக்கு டேக்ஸையும் சேர்த்து அவங்ககிட்டே நீங்கள் பே பண்ணுவீங்க. அவங்க வந்து அதை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை மட்டும் கவர்மெண்ட் பே பண்ணுவாங்க. இதுதான் வந்து இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ ஜிஎஸ்டினாக்கா என்னென்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போது கவர்மெண்ட் போர்ட்டலில் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கும் ClearTax போர்ட்டலில் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது நிறைய டைம் வேஸ்ட் ஆகும். ஒவ்வொரு மாதமும் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும். அதே மாதிரி எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் துல்லியமாக பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ClearTax போர்ட்டல் மூலிமா பண்ணிங்கனாக்கா அதில் ஏஐ பேஸ்டு ரீகன்சிலேஷன் டூல் இருக்குது. இது ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணோன்னாவே உங்களுடைய டேட்டாஸ்லாம் வந்து இம்போர்ட் ஆகிக்கும். நீங்கள் ஒவ்வொரு மாதமும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது GSTR 3Bயும் GSTR 1ம் மேட்ச் ஆகலைனாக்கா உங்களுடைய ஜிஎஸ்டின்னு வந்து கேன்சல் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நிறைய சப்ளைஸ் ஆகும்போது வெண்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் ClearTax மூலிமா பண்ணும்போது அதுக்குன்னே அவங்க தனி ட்ராக்கிங் சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி வெண்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தனி ரெக்கார்ட்ஸும் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. கவர்மெண்ட் போர்ட்டலில் ஜிஎஸ்டின்னு ஃபைல் பண்ணும்போது டேட்டாஸ்லாம் வந்து தனித்தனியாக என்ட்ரு பண்ணோம். அதாவது சேல்ஸு அதே மாதிரி பர்ச்சேஸ்லாம் வந்து தனித்தனியாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அதே ClearTax மூலிமா பண்ணிங்கனாங்களா ஜஸ்ட்டு சிங்கிள் கிளிக்கில் டேலி மூலிமா உங்களுடைய டேட்டாஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபைலிங் ஸ்டேட்டஸ் பார்க்கணுனாக்கா அது கவர்மெண்ட் போர்ட்டலில் மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுவும் ஒவ்வொரு கஸ்டமர்னுடைய ஃபைலிங் ஸ்டேட்டஸை மட்டும்தான் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் ClearTax போர்ட்டல் அப்படி கிடையாது. ஒரே சிங்கிள் ஸ்க்ரீனில் எல்லா கஸ்டமருடைய ஃபைலிங் ஸ்டேட்டஸும் ஈஸியாக பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஐஏஎஃப்பில் வந்து டாக்குமெண்ட்ஸ் சேமாக அப்லோட் பண்ணிங்கனாக்கா அது ஒவ்வொன்றா தான் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் ClearTax மூலிமா நீங்கள் அப்லோட் பண்ணிங்கனாக்கா சேம் டாக்குமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் அது ஓவர் ரைட் பண்ணி டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்ஸை வந்து அப்லோட் ஆகிக்கும். அதே மாதிரி ரிமூவ் பண்ணிக்கலாம். GSTR 2Aவும் GSTR 2Bயும் ஜிஎஸ்டி போர்ட்டலில் டவுன்லோட் பண்ணோன்னாக்கா ஒவ்வொரு மாதமாக நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதே நீங்கள் ClearTax போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு சிங்கிள் கிளிக்கில் மல்டிபிள் மந்த்ஸ்னுடைய டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டினில் இன்வாய்ஸஸ்லாம் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு மேனுவல் சிஸ்டத்தை வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதே நீங்கள் ClearTaxயில் வந்து இன்வாய்ஸஸ் வந்து ட்ராக் பண்ணோன்னாக்கா அவங்க ஆட்டோ ட்ராக்கிங் சிஸ்டமும் அதே மாதிரி GSTR 3Bக்கு வந்து ஆட்டோ ஃபில்லிங் சிஸ்டமும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஜிஎஸ்டின்னு வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாக்கா நீங்கள் ஆஃபீஸ்க்கு நேராக போகணும். ஆனால் ClearTax மூலிமா பண்ணிங்கனாக்கா அவங்க க்ளவுட் பேஸ்டு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணுறதுனால நீங்கள் எங்கே இருந்தாலும் எப்படினாலையும் உங்களுடைய டேட்டாஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியும் கம்ப்ளைண்ட்டும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் டீம் மெம்பர்ஸோடு கனெக்ட் ஆகணுனாக்கா நீங்கள் அக்யூரேட்டான ஃபைலிங்கோட கரெக்டான டைமுக்கு நீங்கள் ஆஃபீஸ் போக வேண்டியது இருக்கும். அதே நீங்கள் ClearTax சாஃப்ட்வேர் மூலிமா பண்ணிங்கன்னா அவங்க மல்டி யூசர் பிளாட்ஃபார்மும் யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய சாஃப்ட்வேரில் ஒரே டைமில் எங்கே இருந்தாலும் எப்படினாலும் கனெக்ட் ஆகிக்கலாம். கவர்மெண்ட் போர்ட்டலில் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கும் ClearTax போர்ட்டலில் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ClearTax மூலிமா இன்வாய்ஸஸ் பண்ணணுன்னாலையும் ஐடிஆர் ஃபைல் பண்ணணுன்னாலையும் அதே மாதிரி ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க் மூலிமா நீங்கள் ஃபைல் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.